அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்லிக் சிக்கன் ஜீரா ரைஸ் அருமையான ஒரு ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கார்லிக் சிக்கன் செய்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் சுத்தம் பண்ண சிக்கன் போட்டு அதோட அரைச்சி எடுத்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உப்பு, மிளகுத்தூள், அடுத்து தயிர், அடுத்து கார்ன்ஃப்ளவர் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டு 1 ஹவர் போல், குறைஞ்சது 1 ஹவர் போல் ரெஸ்ட்டில் விட்டுற போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. பிள்ளைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்களையும் செய்ய சொல்லுங்கள். வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக இது செஞ்சு முடிக்கலாம். ஒரு ரேப் போட்டு 1 ஹவர் போல் மேரினேட் ஆகட்டும் விட்டுறலாம். ஆனால் இது மகதா செஞ்சால் நான் வந்து மசாலா கொடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மகதா செய்ய ஆரம்பித்தான். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு மேரினேட் ஆன சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். ஆயில் குறைவாக எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதுனால ஆயில் குறைவாக ஊற்றி நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். கார்லிக் சிக்கனுங்கிறதுனால பூண்டு நிறைய நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் பூண்டு மட்டும் நல்லா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆயிலோட பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண பூண்டை சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் சோயா சாஸ், அடுத்து கார்ன்ஃப்ளவர் பொடி 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்ததை சேர்த்துட்டு அதோட மிளகுத்தூள், உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கொதி வர விட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கூடுதலாகிருச்சு. அதனால் ஒரு 5 நிமிஷம் அதிகமாகவே ஸ்டவ் மேலே இருக்க வேண்டியதாகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. திக்கானதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அரைப்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரம் பார்த்துக்குங்க. உப்பு காரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரம் குறைவாக இருந்ததுனால மிளகுத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கிட்டோம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செம்மையாக இருந்தது கார்லிக் சிக்கன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. அடுத்து ஜீரா ரைஸுக்கு ஆயில் விட்டு ஜீரகம் தாராளமாக போட்டிருக்குறாமக. ஜீரகம் போட்டுட்டு அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் குக்கான பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸு 3/4 பாகம் குக் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜீரா ரைஸ்க்காக இருக்கட்டும், ஃப்ரை ரைஸ்க்காக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். உதிரியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இல்லைங்களா? பாஸ்மதி ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்னோடய மக கையால் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ரிச்சான ஒரு ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.